ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமிகா விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டான அண்ட் ப்ரோட்டீனோட கூடிய ஒரு முருங்கைக்கீரை அடை தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது முருங்கைக்கீரை அடையா இல்லை பூரியான்னு உங்களுக்கே டவுட் ஆகிற அளவுக்கு அது ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு புழுங்கலரிசி 1 கப் அளவுக்கு நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு கடலைப்பருப்பு ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம எடுத்த கப்பாலேயே அதில் போட்டு நம்ம ஒரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கு அதை ஊற வச்சிடலாம். அதுக்கு பிறகு இதுக்கு என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா, முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன், பெருங்காயத்தூள், அப்புறம் ஜீரகம் 1 ஸ்பூனு, இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி நான் எடுத்துருக்கிறேன், பூண்டு ஒரு 4 அல்லது 5 பல் பூண்டு, அப்புறம் வரமிளகாய் ஒரு 3 எடுத்துருக்கிறேன். 2 அல்லது 3 மணி நேரத்துக்கு பிறகு அந்த அரிசி நல்லா ஊறி வந்திருக்கும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த 3 வரமிளகாய், 4 பல் பூண்டு, இஞ்சி துண்டு, நம்ம எடுத்து வச்சுருந்த 1 ஸ்பூன் ஜீரகம், பெருங்காயத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் உப்பு நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. பண்ணது பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொரப்பாக அதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை நம்ம ஆட் பண்ணி அதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பட்டு போல் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் கொரப்பாக தான் இருந்தால் அது நல்லா மொறுமொறுன்னு நல்லா டேஸ்டியாக வரும். அதுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த முருங்கைக்கீரை இலையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே நம்ம போட்டோம்னா நல்லா அரைப்படாது. அதெல்லாம் அரைச்சிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம இந்த கீரையை ஆட் பண்ணணும். அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதுலேயே நல்லா அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணும். இதுக்கு மேலே ரொம்ப பட்டு போலாம் அரைக்க தேவையில்லை. அதை நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அவ்வளோதான், நமக்கு இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு நம்ம அதை எப்படி சுடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? நம்ம வடைக்கு தட்டுற மாதிரி இந்த மாதிரி ஒரு தட்டையில் இந்த மாதிரி இந்த தட்டி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் மொத்தமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, அழுத்தமாக போயிடும். இந்த பதத்துக்கு தட்டி அதை எண்ணெயில் போடுங்க. போட்டது பிறகு அழகாக கொஞ்சம் நேரம் சென்று அது அப்படியே உப்பி வரும். சூப்பராக பூரி மாதிரியே வரும். ரொம்ப ஈஸியாக அண்டு ஹெல்த்தியான ஃபுட் இது. நீங்கள் அடிக்கடி வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உப்பி அழகாக வந்திருக்குன்னு. அது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலராக வர அளவுக்கு அதை கொஞ்சம் நேரம் எண்ணெயில் அப்படியே போட்டால் தான் அது நல்லா அந்த கீரைலாம் வெந்து வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் வர அளவுக்கு நம்ம அந்த எண்ணெயில் பொரித்து எடுத்தால் போதும். பாருங்கள், சூப்பரான கீரை அடை ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி நாங்கள் அரைச்சிருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப காம்பினேஷன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. எந்த சட்னி கூடவும் இது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் தேங்காய் சட்னிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தி. ஒன் டைம் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் அதோட டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கும். திருப்பி உங்கள்கிட்ட செஞ்சு கேட்பாங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது போல் ரொம்பவே ஹெல்த்தியான நிறைய ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.